ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 1 இயர்ல மலையாளம் இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல growth நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. பிசினஸ் ரீதியாகவும் இருக்கட்டும், படங்களா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் அதுக்கான காரணங்களா இருந்தாலும் பெரிய growth நோக்கி போயிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ நல்ல வெற்றி படங்கள் கொடுத்தும், எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்தும் ஏன் இன்னும் நம்மளால ஒரு பெரிய growth கொடுக்க முடியல? கோலிவுட்டால ஸ்டேபிளா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம கோலிவுட்டோட இந்த ஒரு இண்டஸ்ட்ரி. அது ஏன், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்னாலையும் ஒரு சில ஓடிடி கம்பெனிஸ்னாலையும் தான் இந்த விஷயம் வந்து டிசைடே செய்யப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வளரணுமா இல்ல அது வந்து கீழே விழுகணுமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அதன் மூலமா இந்த இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் சந்திக்குது அப்படின்ற பல விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னா பேஸ்லேருந்தே வருவோம். ஒரு டைமில் தியேட்டரில் படம் வரும், நிறைய நாட்கள் ஓடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கு, அதுக்கப்புறம் சிடி, அதுக்கப்புறம் நம்ம ஏற்றி பார்க்குற டவுன்லோடு, இது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தியேட்டர்லேருந்து படம் போயிடுச்சு, புது படம் தியேட்டரில் ஓட ஆரம்பிச்சிச்சு, இந்த படம் போயிடுச்சுனாலும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிடி, டெக்கு இல்லைனா இன்டர்நெட்டில் ஏற்றி பார்க்குறது. இது வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லையா? அந்த படம் தியேட்டரில் ஓடலனாலும் நான் இதை பார்ப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீவேல்யூஷன். அந்த ஒரு படம் வந்து தியேட்டரில் ஓடினா மட்டும்தான் அதுக்கு வியூவர்ஸ் இருக்காங்கன்னு இல்லை, அதை தாண்டி அது தியேட்டரில் ஓடலனாலும் ஒரு வியூவர்ஸை கிரியேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு சரி ஓகே, எல்லார் மக்களோட கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோன் மூலமாக அவங்கள பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி. அவங்கள மூலமாக அந்த படங்களெல்லாம் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு இந்த ஒரு படங்களை அவங்களுக்கு காட்டுவோம், அதில் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தளபதி விஜய் சார் நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆக போதில்ல ஜனநாயகன், தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடுற வரை ஓடிட்டு அதுக்கப்புறம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ல மட்டும் அப்பப்போ போடுவாங்க. பட் ஓடிடி ரைட்ஸ் விற்கல, எந்த ஓடிடியும் வாங்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓடிடியில் இந்த படம் வராது. நம்மளால ஆன்லைன்ல நம்ம இஷ்டத்துக்கு போய் பார்க்க முடியாது. என்னைக்காவது டிவியில போட்டானா அன்னைக்கு மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லேட்டரா காணாம போயிடும். லைக் அப்படி ஒரு படம் இருக்கிறதே தெரியாதுல்ல, அது நிறைய பேரை போய் ரீச் ஆகாதுல்ல. தியேட்டர்ல படம் பார்க்காதவங்களும் எப்படி போய் சேரும் இப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தியேட்டர்ல படம் பார்க்காதவங்கள அந்த ஒரு ஆக்டர் போய் சேர்ந்தாதான் அடுத்து இந்த ஆக்டர் நல்ல படம் பண்ணியிருக்காருப்பா, அடுத்து இவரோட படம் வரும்போது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும்ல. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த ஒரு ஆக்டருக்கோ அந்த டேரக்டருக்கோ ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடியதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரமே அவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம் தான். அது வந்து ரீவேல்யூஷன் ஆகணும். அந்த ஒரு முக்கியமான இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி நிறுவனங்கள் இருக்கு. அப்படி இப்போ மேஜராக இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஓடிடி நிறுவனங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. அவங்க வந்து 12 மில்லியன் வியூவர்ஸ் வச்சிருக்காங்க. வெறும் 12 மில்லியன் வியூவர்ஸ் தான் இந்தியாவில் வச்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறது அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது டிஸ்னி ஹாட்ஸ்டார், அதாவது இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 500 மில்லியன்ல இருந்து 650 மில்லியன் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ், ஆக்டிவ் யூசர்ஸ் வச்சிருக்காங்க டிஸ்னி ஹாட்ஸ்டார். அப்பவே யோசிச்சேன், எதுக்குடா அம்பானி தேவையில்லாம இந்த கம்பெனியை வளைச்சு போறாருன்னு. பட் ஏதோ ஒரு காரணம் இருக்குதானே. டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஏன் இவ்வளவு ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்கன்றதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல், இது மட்டும் இல்லாம முக்கியமான கிரிக்கெட் சீரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் இருக்கு. அதுவும் ஃப்ரீ வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றனால மோஸ்ட்லி எல்லா இந்தியன்ஸும் வந்து ஒரு கிரிக்கெட் மைண்ட் செட் இருக்கிறவங்க கிரிக்கெட் வெறித்தனமா பார்ப்பாங்க. அதனால பல பேரோட போன்ல டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருக்க தான் செய்யும். இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். இப்படி வச்சு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க பிடிச்சிட்டாங்க. பல மொழிகள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார் பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே ப்ரோ, இதுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பெருசா growth ஆகி போறதுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி growth ஆகாம கீழே கடக்கிறதுக்கும் என்ன காரணம் இந்த ஒரு ஓடிடினால அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோமே. பாஸ்ட் 1 இயரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட படங்கள்லாம் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அதிகமா வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தான் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ். தென் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களும் வந்து பாத்தீங்கன்னா மொத்த டப்பிங் ரைட்ஸோட சேர்த்து இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெட்டியே இறக்கிட்டாங்க மலையாள படங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ரீசெண்டா அந்த படைக்கலம், அதுக்கப்புறம் தருணம், எம்புரான, பொன்மேன, சுக்ஷிமா தர்ஷினி, ஹெவன், பிரேமலு, வாலா, குனு ஸ்குவாட், ஏஆர்எம், இது மாதிரி ஏகப்பட்ட மலையாள படங்கள் ஆல் டப்பிங் ரைட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னிக்கு கொடுத்து குமிச்சு வச்சிருக்காங்க மலையாளம் இண்டஸ்ட்ரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் 500 இருந்து 650 மில்லியன் வியூவர்ஸ் வச்சிருக்காங்க ஆல் லாங்குவேஜஸ்ல.
பரவி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு படம் அவங்க ரீஜனல் டப்பிங்ல கிடைக்குதுன்னும் போது என்ன செய்வாங்க? ஏன் நீங்களே என்ன செஞ்சீங்க? இப்போ ரீசெண்டா படக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஹீரோ பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எஸ், எனக்கு அந்த ஆக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பையனோட பேரு சந்தீப். பிரேமலோட ஆக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட பேர் நாஸ்லன். அவர் ஆலப்புழா ஜிம்கானால் நடிச்சாரு. இப்படி ஒரு படத்தை நான் பார்க்குறேன், என்னோட ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எனக்கு காட்டுறீங்க. அந்த படம் பார்க்குறேன், அந்த ஆக்டர் அந்த கதையை எனக்கு பிடிச்சிருச்சு, அந்த இண்டஸ்ட்ரி எனக்கு பிடிச்சிருச்சு. அடுத்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்னன்றதை நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது சிங்க் ஆகுது அவங்களுக்கு, புரியுதா? ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சிட்டாங்க ஒரு இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு பெரிய ஒரு டூலா இருக்குது. இது அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றேன் ஒரு இண்டஸ்ட்ரி. மலையாளம் இண்டஸ்ட்ரி எப்படி ஹிந்தி ஆடியன்ஸையும் தமிழ் ஆடியன்ஸையும் கர்நாடகா தெலுங்கு இவங்க ஆடியன்ஸ் எப்படி பிடிச்சாங்கன்றதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். எல்லாரையும் பார்க்கக்கூடிய, எல்லாரையும் பார்க்கறதுக்கான அந்த ஒரு ஆம்பியன்ஸை செட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கான ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்களா. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விக்டரியை தான் சந்திக்கும். ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாருங்க, நம்ம தமிழில் இப்போ ரீசெண்டாக அந்த பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள், பெரிய பெரிய சக்ஸஸ் ஆன படங்கள்லாம் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று அமேசான் பிரைமு, இன்னொன்று நெட்ஃப்ளிக்ஸ். அமேசான் பிரைமில் வந்தால் கூட ஓகேன்னு விட்டுலாம். ஒரு 200 மில்லியன் வச்சிருக்கான் இவன். 500நாலும் இவன் 200 மில்லியன் கொஞ்சம் கிட்ட இருக்கா அப்படின்னு விட்டுலாம். போயும் ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்குறாங்க. அவன் 12 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கான். 12 எங்கே இருக்கு? 500 மில்லியன் எங்கே இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் சீரிஸ் தான் இருக்கு. அதெல்லாம் எலைட்டான பீப்புள்ஸ், ஒரு சில முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பாருங்க. கோட்டு, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, டிராகனு, குடும்பஸ்தனு, குபேரா, ரெட்ரோ, இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி, நான் வந்து போன வருஷத்துலாம் சொல்ல, இந்த வருஷத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் பெரிய பெரிய ஹீரோவோட படங்கள், பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம் ஒன்று அமேசான் பிரைமு, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ், இல்லை அது கீழே இருக்க ஆஹா, அதுக்கப்புறம் சோனி லிவ். இது மாதிரி இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் படம் எடுத்து அந்த கம்மி பட்ஜெட்டுக்கான அந்த ஒரு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வர மிச்ச காசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் தான். லைக் ஓடிடி, சேட்டலைட்டு, மியூசிக், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா. ஏன்னா படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே எடுத்துருவாங்க. மற்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து கூட அடிஷ்னல் ஒரு இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது சார் இந்தாங்க சார் ஒரு கோடிக்கு இந்த படத்தை வச்சுங்க சார், இந்தாங்க சார் ஒரு 2 கோடிக்கு படத்தை வச்சுங்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஹீரோஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூனியனாக சேர்ந்து ஒன்றா வேலை பார்ப்பாங்க. ஆனால் இங்கே தமிழில் இருக்கக்கூடிய பல ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி 60 கோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனோட படம் டிராகன் இருக்குல்ல, அந்த படத்தோட ஓடிடி கிட்டத்தட்ட 20 crores மேலே வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ் எனக்கு 20 கோடி தரா, நான் அப்போ அவனுக்கு தான் கொடுப்பேன். நீ எனக்கு 10 கோடி தந்தா நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் ஸ்டாரை தள்ளி வச்சா, இங்கே அவங்க காசை தான் தள்ளி வைக்கிறாங்க, ஆடியன்ஸே அப்படியே தள்ளி வச்சிடறாங்க. அப்படி தானே எடுத்துக்க முடியும்? இங்கே அவ்வளோ ஒய்டான ஒரு ஆடியன்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பட் இவங்க இங்கே தானே கொடுக்குறாங்க. ஆளை இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால பரவாயில்ல நான் அங்கிட்டே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு தானே கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மக்கள்கிட்டையும் போய் சேர்றது இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பல பேருக்கு தெரியறதும் இல்லை. இதை பல பேர் ஃபாலோ பண்ணுறவங்களும் வரதில்லை. இப்படின்ற ஒரு சில ப்ராப்ளம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால நம்ம இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணுறோம். இல்லை இப்பயும் சொல்கிறேன், சினிமான்றது ஒரு பெரிய பிஸ்னஸ் தான், ஒரு பெரிய வியாபாரம் தான். ஆனால் அந்த வியாபாரத்தையும் சரியாக செஞ்சால் அங்கே லாபம்லாம் பார்க்குறாங்களே மலையாளம் இண்டஸ்ட்ரி, அதை அப்படி செஞ்சால் கூட நீங்கள் லாபம் பார்க்கலாமே. இங்கே ஹீரோஸும் வந்து சம்பளத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர்ஸும் அதிகமான லாபம் இருக்கிற இடத்துல தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னாங்கன்னா இந்த 2 ஈகோனால இங்கே கண்டென்ட்டும் ஸ்பாயில் ஆக போகுது, இந்த இண்டஸ்ட்ரியும் ஸ்பாயில் ஆக போகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரீசன். ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ணணும்னா நீங்கள் தான் விட்டு கொடுத்து ஒரு சில இடங்கள்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு சில இடங்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உங்கள் படத்தை. அது ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்கள் படத்தை, உங்களோட ஆக்டர்ஸை, உங்களோட ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய படங்களை, உங்களோட டைரக்ஷனில் வரக்கூடிய படங்களை எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அவங்க தூக்கி கொண்டாடுவாங்க, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முதல்ல இது என்னோட ப்ராஜெக்ட், இதை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த ப்ரெசன்டேஷனை கூட நீங்கள் பண்ணலன்னா எப்படி அவங்க கிட்ட அது போய் சேரும், உங்களோட ப்ராஜெக்ட் ரீச் ஆகும். இந்த ஒரு மீடியேட்டர் ஒன்று கட் ஆகுதுல, அந்த ஒரு விஷயத்தை கட்டாக விடாமல் அதை ப்ராப்பராக மலையாளம் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ நல்ல ஒரு growth அந்த ஒரு இண்டஸ்ட்ரி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஃபேன்ஸ் இருக்கு. லைக் இப்போ பைசல் ஜோசப்னா யாருன்னு ஹிந்தியில் இருக்கவங்களுக்கு தெரியுது, நாஸ்லன்னா யாருன்ற பையன் வந்து ஹிந்தியில் இருக்கவங்களுக்கு தெரியுது, மார்க்கோ தெரிஞ்சிருக்கு, வரிசையாக அந்த மாதிரி சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம ஊர் ஆக்டர்ஸ் வந்து பல பேருக்கு அங்கே தெரியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலவரம். அது வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது மூலமாக. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.